என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு கிராமத்து முறைப்படி வாழைக்காய் வறுவல் தாங்க செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியில் தாங்க வாழைக்காயை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போதான் வாழைக்காய் கருப்படிக்காமல் இருக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். அதனால தான் நான் அரிசி கழிஞ்ச தண்ணீரில் வாழைக்காயை கட் பண்ணி போட்டுருக்குறேங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா? தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பெருவெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், அது ரொம்ப காரமாக இருக்குங்க, அதனால் ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம். இப்போ நம்ம வாழைக்காயை தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்களா? சட்டி காஞ்சிடுச்சுங்க. ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்கு எடுத்த பொருளை எல்லாமே ஒன்றா போட்டுடலாங்க. நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கலாங்க. தக்காளி ஒரு பாதி வதங்கினா போதுங்க. இதெல்லாம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரல நல்லா வதக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வாழைக்காயை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சம், இது தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க வாழைக்காய். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிச்சுக்கணும். இல்லை ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிக்கிற தண்ணியே போதும். இடையில கிளறி விடணும். எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இடையில அப்படியே கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றி வதக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வாழைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் தோல் எடுத்திருப்பேன், முழுமையாக தோல் எடுக்க மாட்டேன். ஓரளவுக்கு தோலோடு தான் போட்டிருக்கிறேன். இதை மூடி வச்சு நம்ம இடையில வதக்கிக்கலாங்க. வாழைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஒரு 2 டைம் ஒரு 3 டைம் தான் தண்ணி தெளிச்சோம் இல்லைங்களா. நல்லா வாழைக்காய் வதங்கிருச்சு. அதாவது காய் வெந்திருக்கணுங்க. அதே நேரத்தில் குழையக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. நம்ம கிராமத்து வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் கூட, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு போட்டிருக்குறோம் நம்ம. நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு வாழைக்காய் காய் உடையவும் கூடாது, அதே இடத்துல காய் வெந்திருக்கணும். நான் எப்படி சொல்லணும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி இந்த ஈஸியான முறையில் வாழைக்காய் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.